வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். குழந்தைங்க ஏன் பொய் சொல்றாங்க? குறிப்பா உண்மையை சொல்றது எமோஷனலா ஆபத்துன்னு அவங்களுக்கு தோணும்போது அவங்க ஏன் பொய்ய ஒரு தற்காப்பு ஆயுதமா எடுக்கறாங்க? இதோட பின்னாடி இருக்கிற உளவியல் ரகசியங்களை தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம ஆழமா அலச போறோம். முதல்ல நாம ஒரு அடிப்படையான ஆனா கொஞ்சம் முரண்பாடான கேள்வியை கேட்டுக்கணும். ஒரு குழந்தை தப்பு பண்ணும்போது பெற்றோரான நாம கோவப்பட்டு அவங்கள அவமானப்படுத்துறது நேர்மையை உருவாக்குறதுக்கு பதிலா ஏன் இன்னும் அதிகமான பொய்களை உருவாக்குது? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு குழந்தை வீட்ல விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு பூசாடிய உடைச்சிடுது. உடனே என்ன சொல்லும்? நான் இல்ல, அந்த நாய்க்குட்டி தான் தட்டி விட்டுருச்சு அப்படின்னு பழிய போடும். அந்த நேரத்துல பெற்றோரான உங்க முகம் கோவத்துல எப்படி மாறுதுன்னு அந்த குழந்தை ரொம்ப கவனமா பார்க்கும். அதுக்கப்புறம் தான் தன் அடுத்த வார்த்தையை அது பேசும். உண்மையில அந்த தருணத்துல உருவாகிற அந்த பொய் ஒரு கெட்ட குணத்தால ஆரம்பிக்கிறது இல்ல. நம்புங்க, அது பயம் அப்படிங்கிற ஒரு ஆழமான பயாலஜிக்கல் இன்ஸ்டிங்க்டால தான், அதாவது உயிரியல் தூண்டுதலால தான் தொடங்குது. நம்ம நிறைய பேருக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்கு. பொய் சொல்ற குழந்தை ரொம்ப தந்திரமானது, மேனிப்புலேட்டிவ் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த எண்ணத்தை நாம உடனே மாத்திக்கணும். அந்த குழந்தைங்க தந்திரமானவங்க இல்ல. செய்த தவற ஒத்துக்கிட்டா தங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க பயப்படும் போதுதான் உண்மையை மறைக்கிறாங்க. த ஹிடன் ஃபியர் லூப், அதாவது மறைக்கப்பட்ட பயத்தின் சுழற்சி. நேர்மையை இந்த பயம் எப்படி ஒவ்வொரு முறையும் வெல்லுதுன்னு இப்போ டீப்பா பார்க்கலாம் வாங்க. ஒரு தவறு நடந்த உடனே நாம அவங்கள அவமானப்படுத்தும் போது என்ன நடக்குது தெரியுமா? குழந்தையோட நர்வஸ் சிஸ்டம் உடனே ப்ரொடெக்ஷன் மோடுக்கு, அதாவது பாதுகாப்பு நிலைக்கு மாறிடுது. அந்த நிமிஷத்துல உண்மைய சொல்றதை விட அதை மறைக்கிறது தான் தங்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதுன்னு அவங்க மூளை நம்ப ஆரம்பிச்சிடுது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஆபத்து வரும்போது ஆமை எப்படி டக்குன்னு தான் ஓட்டுக்குள்ள சுருந்துக்குமோ அதே மாதிரி தான் இதுவும். அந்த பயத்தின் உச்சக்கட்டத்துல நேர்மை, ஒழுக்கம் இதையெல்லாம் பத்தின எந்த ஒரு பாடத்தையும் அந்த குழந்தையோட மூளையால கொஞ்சம் கூட உள்வாங்க முடியாது. இந்த தற்காப்பு உணர்வு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானதுங்க. அந்த இக்கட்டான சூழல்ல இருந்து தப்பிக்க குழந்தை பதற்றத்துல சிரிக்கலாம், ஹோம்வொர்க்கை ஒழிச்சு வைக்கலாம், இல்லனா தான் சொன்ன அதே பொய்யே திரும்ப திரும்ப அடிச்சு பேசலாம். இது எல்லாமே அந்த நிமிஷத்தை சர்வைவ் பண்றதுக்கான ஒரு வழிதான். இத பார்த்த உடனே பெற்றோர்களான நாம என்ன பண்ணுவோம்? நம்ம கண்ட்ரோல் அதிகமாக்குவோம், தண்டனையை கொடுப்போம். ஆனா இது என்ன பண்ணுனா, ஒரு தடிமனான அவமானத்தின் சுவரை குழந்தைக்கும் நமக்கும் நடுவுல எழுப்பிடும். இதனால என்ன ஆகும்? ஃபியூச்சர்ல இன்னும் அதிகமான பொய்கள் வர்றதுக்கு இதுவே கேரண்டி ஆயிடும். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. டூ ட்ரிகர்ட் நர்வஸ் சிஸ்டம்ஸ். இது கெட்ட குழந்தைக்கும் கெட்ட பெற்றோருக்கும் இடையிலான போர் கிடையாது. கடுமையான அழுத்தத்துல ரியாக்ட் பண்ற ரெண்டு நரம்பு மண்டலங்களுக்கு இடையிலான ஒரு போராட்டம். சில சமயங்கள்ல பெற்றோர்களோட கடுமையான ரியாக்ஷனுக்கு காரணம் குழந்தையோட பொய் கிடையாது. மத்தவங்க முன்னாடி நமக்கு அவமானம் வந்துடுமோ, இல்ல நாம ஒரு நேர்மையற்ற குழந்தைய வளர்த்துட்டு இருக்கோமோ அப்படிங்கிற நம்மளோட சொந்த பயமும் தர்ம சங்கடமும் தான் அந்த கோவத்துக்கு காரணமா அமையுது. பெரியவங்க நாம இப்படி பதற்றம் அடையும் போது ஷார்ட் டேர்ம் கண்ட்ரோலுக்காக அந்த நிலைமையை இன்னும் பெருசாக்கிடுவோம். குழந்தையோட அந்த சர்வைவல் தற்காப்பு நடவடிக்கையை நம்மளை வேணும்னு அவமதிக்கிறாங்கன்னு நம்ம ரொம்ப தப்பா புரிஞ்சுக்குவோம். நம்மளோட இந்த பதற்றம் குழந்தையோட ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸை தூண்டிவிடுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்மோக் அலாரம் காதை பிழக்கிற மாதிரி கத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த சத்தத்துல நீங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அது அவங்க காதுல விழவே விழாது. சோ நேர்மையை கத்துக் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த வீட்டோட சூழலே பயம் சந்திக்கும் ஒரு சுழற்சியா மாறிடுது. இது குழந்தையோட கத்துக்கிற திறனை, அதாவது லேர்னிங் பிரெயினை முழுமையா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுது. அப்போ குழந்தைங்கள நாம கண்டிக்கவே கூடாதா? இது ஒரு நியாயமான சந்தேகம். நாட் பெர்மிசிவ். அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னா குழந்தைங்க என்ன தப்பு பண்ணாலும் கண்டும் காணாம எந்த விளைவுகளும் இல்லாம தப்பிக்க விடணும்னு அர்த்தம் கிடையாது. தவறான செயல்களை புறக்கணிக்கணும்னு நாங்க இங்க சொல்ல வரல. வெடிக்கும்படியான கோபமான ரியாக்ஷன்களுக்கு பதிலா பாதுகாப்பான மற்றும் உறுதியான வரம்புகளை, அதாவது ஃபர்ம் லிமிட்ஸை எப்படி அமைக்கிறதுன்னு தான் நாம பார்க்கறோம். இதுல மையக்கருத்து ரொம்ப சிம்பிள். அவமானம் அப்படிங்கிறது நேர்மைய மொத்தமா பிளாக் பண்ணிடும். அதனால ஒரு குழந்தைக்கு பொறுப்பை கத்துக் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு நாம முன்னுரிமை கொடுக்கணும். அடுத்து சேஃப் அக்கவுண்டபிலிட்டி, அதாவது பாதுகாப்பான பொறுப்புக்கூறல். கட்டாயப்படுத்தி உண்மையை சொல்லுன்னு மிரட்டுறதை விட்டுட்டு பாதுகாப்பான முறையில எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஆரோக்கியமான சுழற்சியில ஒரு தவறு நடக்கும்போது பெற்றோர் ரொம்ப அமைதியா இருக்காங்க. அந்த அமைதி குழந்தைக்கு ஒரு எமோஷனல் பாதுகாப்பை கொடுக்குது. அந்த பாதுகாப்பு கிடைக்கும்போது குழந்தை தானாவே உண்மையை சொல்லுது. ஒரு உண்மையான திருத்தம் அங்க நடக்குது. அச்சுறுத்தி உண்மையை வரவழைக்கிறதுக்கு பதிலா இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மை அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான மண்ணில் மட்டுமே வளரக்கூடிய ஒரு சின்ன செடி மாதிரி. அதுக்கு தேவையான அந்த பாதுகாப்பான மண்ணை நாம் தான் உருவாக்கணும். ஃப்ரம் ஹைடிங் டு ஹீலிங்.
மறைப்பதிலிருந்து குணப்படுத்துவதற்கு ஒரு மாற்றம். நாம தப்பு செஞ்சா அதை சேர்ந்து சரி பண்ணிக்குவோம், இல்லனா உண்மை நம்ம பிரச்சனைகளை தீர்க்க ரொம்ப உதவும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம தொடர்ந்து சொல்லும்போது குழந்தைங்களோட பயம் குறையுது, அதே சமயம் அவங்க பொறுப்பும் அதிகமாகுது. இந்த உண்மையான மாற்றம் எப்ப நடக்குது தெரியுமா? ஏன் குழந்தை ஒரு நேர்மையற்றவன் அப்படிங்கிற உங்க எண்ணம் மாறி, இல்ல அவன் அவமானத்திலிருந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறான் அப்படிங்கிற ஆழமான புரிதல் உங்களுக்கு வரும்போதுதான் அது நிகழ்கிறது. உங்க பார்வையில ஏற்படுற இந்த மாற்றம் குழந்தையோட உண்மையான போராட்டத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க உங்களுக்கு உதவும். இதனால அவங்க தங்களை ஒழிச்சுக்கிறதுக்கு பதிலா அந்த பிரச்சனையிலிருந்து குணமடைவதற்கான ஒரு அருமையான பாதையை நீங்க அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறீங்க. இறுதியா ஒன்னு சொல்லிக்கிறேன். உங்க ரியாக்ஷனை பார்த்து பயப்படுற ஒரு குழந்தை எப்பவுமே உண்மைய மறைக்கத்தான் முயற்சி பண்ணும். ஆனா தப்பு செஞ்சாலும் தங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்குன்னு உணர்ற குழந்தையால மட்டும்தான் உண்மையான நேர்மைய கட்டுக்க முடியும். சோ உங்க அணுகுமுறை பயத்தை வளர்க்கறதா இல்ல உண்மைய வளர்க்கறதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.